அனைவருக்கும் வணக்கம். எங்கள் யூடியூப் சேனலுக்கு வருக. நான் டாக்டர் புரு தவானும் நாங்களும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகள் பற்றிய மற்றொரு தகவல் வீடியோவுடன் மீண்டும் வந்துள்ளோம். பழங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி சிறுநீரக நோயாளிகளின் உணவின் இன்றியமையாத பகுதியாகும். ஏனெனில் அவை மற்ற உணவுப் பொருட்களை விட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு அனைத்து பழங்களும் நல்லதா? இல்லை. வெவ்வேறு பழங்கள் வெவ்வேறு பண்புகளை கொண்டுள்ளன. உதாரணமாக, அவை வெவ்வேறு வைட்டமின்கள், எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் வெவ்வேறு அமிலங்களை கொண்டுள்ளன. அதனால்தான் உங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் பழங்கள் பற்றி உங்களுக்கு சொல்ல இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். நான் சொல்லப் போகும் பழங்கள் உங்கள் கிரியேட்டினின் அளவை குறைக்கவும், பொட்டாசியத்தின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் நிச்சயம் உதவும். உங்கள் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இல்லாதபோது அல்லது அவை சரியாக வேலை செய்யாதபோது அனைத்து கழிவுப் பொருட்களையும் அகற்ற முடியாமல் போகும் என்பது வெளிப்படையானது. அதிகப்படியான கிரியேட்டினின், யூரியா, அதிகப்படியான பொட்டாசியம் போன்றவற்றை நீக்குவதால் சிறுநீரகங்களின் செயல்பாடு தொந்தரவு அடையும். எனவே இந்த கழிவுகள் உங்கள் உடலில் குவிந்து இறுதியில் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது மற்றும் சோர்வு, தூக்கமின்மை, மூச்சுத் திணறல், பலவீனம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்கள் உணவோடு நேரடியாக தொடர்புடையவை. எனவே நீங்கள் போதுமான கவனம் செலுத்தி நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் அல்லது சாப்பிடக்கூடாது என்பதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இதுபோன்ற பெரும்பாலான சிக்கல்களை தவிர்க்கலாம். நான் ஏற்கனவே கூறியது போல் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உணவில் பழங்கள் இன்றியமையாத பகுதியாகும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் 2 வகையான பழங்களை நாம் தவிர்க்க வேண்டும். முதலில் சிட்ரஸ். எந்த வகையான சிட்ரஸ் பழத்திலும் அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமிலம் உள்ளது. இப்போது சிறுநீரகம் செயலிழந்த ஒரு நோயாளிக்கு சிறுநீரகம் சரியாக செயல்படாத போது என்ன நடக்கிறது? சிறுநீரகங்களால் அதிகப்படியான அமிலத்தை சிறுநீர் மூலம் வெளியேற்ற முடியாது. இப்போது சிறுநீரகங்களால் இந்த அமிலத்தை வெளியேற்ற முடியாத போது இந்த அமிலம் நமது இரத்தத்தில் குவிந்து pH வீழ்ச்சியை ஏற்படுத்தும், இரத்தம் அமிலமாகிறது மற்றும் இந்த நிலை வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. இப்போது சிறுநீரக செயலிழப்பு நோயாளி மாம்பழம், ஆரஞ்சு, குயினோவா போன்ற சிட்ரஸ் பழங்களை அதிக அளவில் எடுத்துக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். என்ன நடக்கும்? இந்த அமிலங்கள் அனைத்தும் உடலில் குவிந்து வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மையை மேலும் மோசமாக்குகிறது. எனவே சிறுநீரக செயலிழந்த நோயாளிகளில் கிரியேட்டினின் அளவு ஒரு டெசிலிட்டருக்கு 4 மில்லிக்கு குறைவாக இருக்கும்போது இந்த அமிலம் சிறுநீரகத்திற்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தும் அளவுக்கு வலுவாக இல்லை. ஆனால் கிரியேட்டினின் அளவு 4க்கு மேல் அதிகரித்தவுடன் என்ன நடக்கிறது? அமிலத்தின் திரட்சியும் உள்ளது. இப்போது அமிலம் மிகவும் வலுவடைகிறது, அது சிறுநீரகத்திற்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் கிரியேட்டினின் அளவு 4ஐ மீறியதும் கிரியேட்டினின் அளவு கூர்மையான அதிகரிப்பை காண்கிறோம். எனவே அனைத்து சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளும் சோடியம் பைகார்பனேட் அல்லது பேக்கிங் சோடாவை தங்கள் மருந்துகளில் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏனெனில் உங்கள் இரத்தத்தில் இந்த அமிலத்தை நாங்கள் கட்டுப்படுத்த விரும்புகிறோம். எனவே நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால் உடலில் ஏற்படும் வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மையின் நிலையை தவிர்க்க அனைத்து வகையான சிட்ரஸ் பழங்களையும் தவிர்க்க வேண்டும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அனைத்து வகையான சிட்ரஸ் பழங்களையும் தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அவற்றில் அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமிலம் அதிக அளவில் உள்ளன. மேலும் அந்த பழங்கள் ஆரஞ்சு, மாம்பழம், கிவி மற்றும் அமைதியற்றது. உங்கள் உணவுக்கு பழங்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவை எவ்வளவு பொட்டாசியம் எடுத்துச் செல்கின்றன என்பதை பார்ப்பது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ள பழங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்துகிறோம். பொட்டாசியம் நமது இதயம் மற்றும் தசைகளுக்கு இன்றியமையாத எலக்ட்ரோலைட் ஆகும். ஆனால் பொட்டாசியத்தின் சமநிலையற்ற அளவு மாரடைப்பு போன்ற கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும். எனது நோயாளிகளின் அறிக்கையை நான் பார்க்கும்போது 10 நோயாளிகளில் 4 பேருக்கு பொட்டாசியம் அளவு சமநிலையற்றது பொதுவாக அதிகமாக இருக்கும். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் கிவி, வாழைப்பழம், தேங்காய், வெண்ணெய், பேரிச்சம்பழம் போன்ற அனைத்து வகையான பொட்டாசியம் நிறைந்த பழங்களையும் தவிர்க்க வேண்டும். முதலியன மற்றும் குறைவான அழுத்தம் உங்கள் தோலில் உள்ளது. சிறுநீரக செயலிழந்த நோயாளி எந்த வகையான உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்ற கேள்வி இப்போது எழுகிறது. நீங்கள் ஆப்பிள், பப்பாளி, கொய்யா, எலுமிச்சை, முலாம்பழம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம், ஏனெனில் அவை இயற்கையில் சிட்ரஸ் அல்ல, குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது. இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய பழங்களின் அளவை பற்றி பேசலாம். நான் சொன்னது போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய குறிப்பிட்ட பழங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் இந்த பழங்களின் அளவையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு கிண்ணம் பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும். நீங்கள் ஒரு ஆப்பிள் அல்லது ஒரு கொய்யா அல்லது ஒரு கிண்ணத்தில் ஆப்பிள் மற்றும் கொய்யா கலவையை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பப்பாளியுடன் எடுத்துக்கொள்ளலாம். அதில் சிறிது முலாம்பழம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பழங்களின் கலவையான கிண்ணம் செய்யலாம். இப்போது முன்னோக்கி நகர்கிறது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் பெரும்பாலும் குறைந்த ஹீமோகுளோபின் அளவு பிரச்சனையை எதிர்கொள்வதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே நோயாளிகளின் ஹீமோகுளோபினை அதிகரிக்க உதவும் இத்தகைய பழங்களை அதிகம் சாப்பிட பரிந்துரைக்கிறோம். ஆனால் ஹீமோகுளோபின் எவ்வாறு உருவாகிறது மற்றும் ஹீமோகுளோபினை அதிகரிக்க என்ன கூறுகள் தேவை? இந்த கூறுகள் புரதம், இரும்பு, பி12, ஃபோலிக் அமிலம் மற்றும் எரித்ரோபோய்டின். புரதம், இரும்பு, பி12 மற்றும் ஃபோலிக் அமிலம் பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன்.
ஆனால் பெரும்பாலான சிறுநீரக நோயாளிகளுக்கு எரித்ரோபொய்டின் பற்றி தெரியாது. எரித்ரோபொய்டின் என்பது நமது சிறுநீரகங்களால் வெளியிடப்படும் ஹார்மோன் ஆகும். இது நமது உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் உருவாக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. எரித்ரோபொய்டின் ஒரு ஹார்மோன் என்பதால் உங்கள் உடலில் இரத்த சோகையை எதிர்கொண்டால் நாம் வெளிப்புறமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில பழங்களை பரிந்துரைக்கிறேன். முதலில் மாதுளை. பொட்டாசியம் அதிகம் உள்ள பழம் என்றாலும் குறைந்த அளவே எடுத்துக்கொண்டால் மட்டுமே பலன் கிடைக்கும். மேலும் நீங்கள் மாதுளை விதைகளை சாப்பிடாமல் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் உங்கள் பொட்டாசியம் அளவு ஏற்கனவே அதிகமாக இருந்தால் நீங்கள் மாதுளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். முன்னோக்கி நகர்த்தும் போது நம் உணவில் பழங்களை சேர்க்கும் போது நாம் மனதில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணி என்னவென்றால் பழங்களை ஜூசி வடிவத்தில் எடுக்கக்கூடாது. ஜூசி வடிவத்தில் அதிக பொட்டாசியம் மற்றும் குறைந்த நார்ச்சத்து இருப்பதால் அது இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தும் மற்றும் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை தானாகவே பாதிக்கும். இதேபோல் வெல்லம் அல்லது பழுப்பு சர்க்கரை அதிக பொட்டாசியத்தை கொண்டு செல்கிறது. இதில் பொட்டாசியம் ஒருங்கிணைக்கப்பட்ட அளவு உள்ளது. இது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு மிக அதிகமாக உள்ளது. எனவே உங்கள் உணவில் பழுப்பு சர்க்கரை மற்றும் வெல்லம் பயன்படுத்துவதை தவிர்க்க பரிந்துரைக்கிறோம். எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சிறுநீரக நோயில் எந்தெந்த பழங்களை உண்ணலாம் மற்றும் உங்கள் உணவில் பழங்களை எவ்வாறு சேர்ப்பது என்பது பற்றி இப்போது நீங்கள் அதிகம் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்கள் நிபுணர்களை தொடர்பு கொள்ளவும். நாங்கள் இலவச ஆலோசனை வழங்குகிறோம். மேலும் இதுபோன்ற தகவல் தரும் வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்க்கவும். நமஸ்காரம்.